நினைவு தவறினால் புத்தி நாசம், புத்தி நாசத்தால் அழிகின்றான். ஹரியோம். இந்த 63வது பாடலில் கோபத்தினால் மதி மயக்கமாகிறது. மதி மயக்கம் அடைவதினால் நினைவு தடுமாற்றம், எண்ண தடுமாற்றம் ஏற்படுகிறது. நினைவில் எண்ணத்தில் தடுமாற்றம் ஏற்படுவதினால் புத்தி நாசமடைகிறது. புத்தி நாசமடைவதினால் அவன் அழிவை நோக்கி சென்று விடுகின்றான். இப்படித்தான் ஒரு மனிதன் வீழ்ச்சி பாதையை நோக்கி செல்கின்றான். பூஜ்ய குருதேவ் கூறும் பொழுது, ஒரு தேசத்தின் வீழ்ச்சி என்பது அந்த நாட்டை ஆளுகின்ற அரசனின் எண்ணத்தில் ஏற்படுகின்ற தடுமாற்றம், தவறான பாதைதான் காரணம் என்பார். ஆம், நமக்கு அருகில் இருக்கின்ற பாகிஸ்தான் தேசத்தின் நிலையை எண்ணி பார்த்தால், சமீப காலமாக அமெரிக்காவை ஆளுகின்ற அதிபரின் எண்ணத்தையும் செயலையும் பார்த்தால் இது உண்மை என்று நமக்கு தெரியும். நமது நாட்டிலும் கூட ஒரு சில தலைவர்கள் புலம்பல்களின் வெளிப்பாடாக, புத்தி தடுமாற்றத்தின் விளைவாக தவறான கருத்துக்களை எல்லாம் மக்கள் மத்தியில் கூறி மாட்டிக்கொண்டு அவமானப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் நாளை தலையெடுத்து மேலே வருவார்களா என்றால் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.